ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நினைவோடு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீண்டுமாக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் கடவுள் கொடுத்ததால் அந்த வாய்ப்பை நாங்கள் செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீ செயலாற்றி கொண்டு வருகிற தெய்வக்காய் என்று பாராட்டுகிறோம். இந்த காலை நேரம் முதற்கொண்டு இந்த மாலை வரைக்குமாய் நீ எங்களுடைய எல்லாருடைய வாழ்விலையும் எல்லா குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்விலையும் கர்த்தர் போதுமானவாறு இந்த தெய்வக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரை நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வேத பகுதி எல்லாம் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க கிருபித்தாம். அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நாம் எல்லாரையும் உடைய வேத வசன வழியாய் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் வழிநடத்தலையும் தந்து கிருபையை எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்வீராக. மீண்டும் உடைய கருத்தில் ஏற்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Say,
மனிதரை ஜனங்களே மன்னவர் தருவாரே மனிதரை ஜனங்களே மன்னவர் தருவாரே நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னிடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். அடுத்த பாடல் 198வது பாடல் மகிமை உமக்குண்டோ என்கிற பாடலை தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். பாடல் 198வது பாடல். மகிமை உமக்கன்றோ
வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பானதா மனமூட்டுமையா அபிஷேகநாதரே அன்பானதா மனமூட்டுமையா அபிஷேகநாதரே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கந்தோ மாட்சிமை உமக்கந்தோ மகிமை உமக்கந்தோ மாட்சிமை உமக்கந்தோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ கடைசி ஒரு பாடல் 188வது பாடல் முதல் கவி மற்றும் கடைசி கவி மற்றும் பாடவும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கும் யாவரும் நீங்களும் சேர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே என்கிற பாடலை நாம் பாடுவோம்.
முதலாவது மற்றும் நான்காவது கவிகளை மட்டும் நாம் பாடுவோம்.
இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலேயும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நாங்கள் தியானிக்கிற இந்த திருமறையின் பகுதியாக எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயன்படுவதற்கு கிருபித்தான். நீர் பேசும், எங்களை மறைத்து நீர் வெளிப்பட ஆண்டவர் கிருபித்தான். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆண்டவரை நாம் ஆராதிக்கவும் வேத பகுதிகளை நாம் தியானிக்க ஆண்டவர் கொடுத்து நல்ல அந்த பாக்கியத்துக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய திருமறை தியானிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஆண்டவர் நம்ம கொடுத்து வைக்கிறதாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வீட்டில் இருக்கிறவர்கள் திருமறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளுக்கென்று நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது சங்கீதம் 46வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுள்ளேன். சங்கீதம் 46வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த காலங்களிலே நாம் ஆராதனையிலே பங்கு பெற முடியாவிட்டாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு முகநூலின் வழியாக ஆண்டவருடைய செய்தி நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்ம கொடுத்த பாக்கியத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தாவீதுடைய இந்த ஒரு பாடல் ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலாக இருந்தாலும் இந்த செய்தி வழியாக இந்த சங்கீதத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை 3 வகையில் இந்த திருமறை பகுதி நமக்காக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 46வது சங்கீதம் முதல் வசனம். முதல்ல 46 சங்கீதம் 4 1 4 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். தெய்வம் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அந்த நீர்கால்களில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சஞ்சோதிப்பிக்கும் என்கிற அந்த தாவீதுடைய பாடல் வசனங்கள் 1 4 முடிய உள்ள வசனங்கள். ஒருவேளை தாவீது இந்த பகுதியில் நம்மோடு கூட சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 46வது சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய சகல விதங்களிலுமே நமக்கு பாதுகாப்புமாக அனுகூலமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருமுறைகளை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சங்கீதத்துடைய முதல் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்று சொல்லுகிற பொழுது God is our refuge, கடவுள் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடிய கடவுள் என்பதை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையுமே இந்த உலகத்துக்குள்ளாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் திருமுறையிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒவ்வொரு பகுதியிலேயுமே நமக்கென்று ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவர் என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பாடலில் சொல்கிறார். பல்வேறுமான சூழ்நிலைகள், பல்வேறுமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட பயம், பல்வேறுமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது இந்த சங்கீதத்துடைய ஒரு பகுதியை நமக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி தாவீது வழியாக இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்பதை இந்த 4 பகுதியிலேயும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய கஷ்டங்களை பற்றி ஆண்டவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு என்ன என்பதை பற்றி அவருக்கு தெரியும், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்கிறதையும் அவருக்கு தெரியும். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை தாவீது எல்லாருக்கும் ஒரு மன ஆறுதலாக, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற இந்த காலங்களிலே நம்பிக்கை அற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், கடவுள் எப்பொழுதுமே நமக்கு துணையா இருக்கிறார்,
கடவுள் எப்பொழுதுமே நமக்கு அனுகூலமாக இருக்கிறார்னு சொல்லி தாவீது தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பற்றி நான் பார்க்கிறோம். திருமறையிலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்காக நீங்கள் திருமறையை நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கிதியோனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பற்றி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் மீதியானுடைய தேசத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே மீதியானுடைய கைகளிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்து விடுவார். அப்பொழுது மிகவும் கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். ஒருவேளை கிதியோன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் அதுக்கு நன்றாக இருக்குமே, இன்னைக்கு நாங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லையே என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொல்வார், ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு வேதனையில் இருக்கிறோம், உண்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை, உண்மை நாங்கள் ஆராதிக்க முடியவில்லை என்கிற ஒரு நிலை வரும்பொழுது எங்களோடு கூட இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுகிற கிதியோன் சொல்லுகிற பொழுது, கண்டிப்பாக நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறாய் இருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சி நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு கிதியோன் நாளை தேர்வு செய்யப்பட்டிருக்கிற 300 நபர்களை கொண்டு ஆண்டவர் கிதியோன் மூலமாக இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவார். எப்பொழுதுமே ஆண்டவர் நம் பட்சமாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதனாலே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம், என்ன நமக்கு தேவை, என்ன நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு, நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் என்ன என்பதெல்லாமே ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அதனாலே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார் இருக்கிறார் என்பது பற்றி வேதம் சொல்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவர், நம்முடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிறார் என்கிற இந்த நிலை நம்முடைய எப்பொழுதுமே வாழ்க்கையில வார வேண்டும் என்று சொல்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை நாம் சகிக்க வேண்டும், துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும், துன்பங்களை தாங்கிக் கொண்டு அவருடைய விசுவாசமான பாதையிலே ஓட வேண்டுமே வெளியே இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த விசுவாசமான பாதையிலிருந்து நாம் வெளியே ஓடிவிடக்கூடாது. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், சில நேரங்களில் நாம் கீழ்ப்படியாமல் போவோம். ஒருவேளை வேதத்தை படிப்போம், சில நேரத்தில் படிக்காமல் இருப்போம். இப்படி பல ஏற்றங்களும் இறக்கங்களும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நேரத்திலே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நாம் எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு காரியம். கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே இந்த கஷ்டத்தை மீண்டுமாக நான் சந்திப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அதோடு மட்டுமில்லை, ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் மீண்டுமாக இந்த பணிகளை நான் செய்ய வேண்டும், அந்த சுமைகளை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பலத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து வருகிற பொழுது ஆண்டவருடைய விசுவாசமான பாதையிலிருந்து நான் வெளியே ஓடிவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு, எல்லாவற்றையும் நான் எதிர்கொண்டு, சங்கடங்களையும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் நான் எல்லாவற்றையும் சுமந்து மேற்கொள்வதற்கு எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால கடவுள் காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ், கடவுள் நமக்கு எல்லா விதத்திலுமே அனுகூலமாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு பகுதியை பற்றி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அது 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஒரு நதி உண்டு, அந்த நீர்கால்களில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அருகில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் நமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லி வேதத்தில் வாசிப்போம். God is our strength. கடவுள் நமக்கு பலனாய் இருக்கிறார். எருசலேம் பகுதியிலே இந்த திருமறை பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், ஒரு நதி உண்டு, நீர்கால்களில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை எருசலேம் நகரம் ஒரு மிகப்பெரிய நகரம், ஆனால் அதன் சுற்றிலுமாக நீர் நிலைகள் இருக்கிறதாக நமக்கு தெரியப்படவில்லை. இருந்தாலும் இந்த பகுதியை பற்றி தாவீது எழுதுகிற பொழுது எல்லா காரியத்தையும் பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பகுதியை பற்றி நாம் சொல்லும் பொழுது இந்த 2 நாளாகும் 32ஆம் அதிகார வசனங்கள் 1 to 4 முடிய உள்ள ஒரு பகுதியை நீங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் திருப்பி படித்து பாருங்கள். அன்றைக்கு எருசலேமிலே சனிகரிப்பு அசரியா ராஜாவாக வந்து
போர் தொடுக்கிறதுக்கு முன்பதாக எருசலேமிலே அங்கே நீர்நிலைகளை எல்லாம் வெட்டினார், நீர்நிலைகளை உருவாக்கினார் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த நீர்நிலைகள் அன்றைக்கு இருந்தது, அவை எல்லாவற்றையும் முடக்கினார்கள். அது யாருக்கும் அந்த சனகரிப்பை கிடைத்துவிடக் கூடாது என்று சொல்லி அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார்கள், மூடினார்கள் என்று சொல்லுகிற ஒரு திருமறை பகுதியை 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் வசனம் 1 - 4 முடிய உள்ள பகுதியை நாம் வாசிக்கிறோம். அதனாலே இந்த நீர்கால்களை, ஒரு நதி உண்டு, நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி தாவீது சொல்வது, பரிசுத்தமான ஸ்தலத்திலே கடவுள் அந்த இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஊற்றின் வழியாக கடவுள் செயல்படுகிறார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நீர்நிலைகள் என்பது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகின்ற நீர்நிலை எப்பொழுதுமே மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் a living water. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் அவர்கள் ஜீவ தண்ணீர் அன்னைக்கு நடத்தப்படுவார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தருகிற தண்ணீரும் அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இந்த சம்பவம் வந்தாலும் கூட எருசலேமிலே பழமை வாய்ந்த நகரமாக இருந்தாலும், எருசலேமை சுற்றிலுமாக நீர்நிலை இல்லாவிட்டாலும் கூட அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தெய்வத்தினுடைய தன்மையாக, தெய்வத்துடைய நிலைகளாக அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதனாலே God is our strength. கடவுள் எப்பொழுதுமே நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து நமக்கு கிடைக்க பெறாதவைகளை இந்த உலகத்தில் நமக்கு தந்து, அவர் இந்த உலகத்தில் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை பற்றி சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். அதனாலே அவர்தான் உண்மையுள்ள கடவுள் என்பதை பற்றியும் திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்குமாக பார்க்கிறோம். பூமியின் பால் கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அது பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளாக உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். God is our ever present helper. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிறவர், இந்த உலகத்தை ஆளுகிறவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நானே தேவன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்களும் இருக்க வேண்டாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னுடைய ஆளுகை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நான் உங்களுக்கு அறிந்து வைத்திருக்கிறேன். நானே உங்களை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், உங்களை ஆளுமை செய்கிறவர் என்று சொல்லி வேதவசனத்திலே ஆண்டு சொல்கிறார். காரணம், இந்த உலகத்திலே பல்வேறுமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். இவை எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து இந்த உலகத்தில் நம்மை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு உதவி செய்கிறவர் எப்பொழுதுமே உதவி செய்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு உதவி செய்வார்கள், இவர்களுக்கு உதவி செய்வார்கள், நண்பர்கள் உதவி செய்வார்கள், உறவினர்கள் உதவி செய்வார்கள் என்பதெல்லாமே இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் ஒரு பொய்யான உரையாக சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நாம் சந்தித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நினைத்து பார்ப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்கிறவர் நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதற்கு, நான் உங்களை படைத்தவர், உங்களை ஒரு நாளும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன், எப்பொழுதுமே நான் உங்களோடு கொடுப்பேன், நான் உங்களுக்கு துணை நிற்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நானே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், என் ஜாதிகளுக்குள்ளாய் உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் சொல்லுகின்ற என்னுடைய ஆளுமையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே படைத்த படைப்பிலிருந்து நீங்களை புரிந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொல்லி. ஆகினாலே ஆபத்து காலங்களை நீங்கள் கூப்பிடும் பொழுதும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஒருவேறு கண்ணீரான காலங்கள் வருகிற பொழுதும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். பல்வேறுமான துன்பத்தின் மத்தியிலும் நீங்கள் இங்கிருந்து இந்த உலகத்தில் நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக இருந்து எல்லாவற்றையும் நமக்காக உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே
கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் திருமுறையில பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே காப்பாற்றுகிறவர், நமக்கு அனுகூலமானவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு ஆறுதல் செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்கின்ற சர்வ வல்லமை படைத்த ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலிருந்து உங்களை என்னையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல பலத்தையும் நல்ல அனுகூலத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் ஆதரவுமாயிருந்து கொடுக்கிற கடவுள் அவர் யாக்கோபின் தேவனாயிருந்து இன்றைக்கு வரைக்கும் வழிநடத்துகிற ஆண்டவர் உங்களை சிறப்பாய் நடத்துவார். எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் ஆண்டவங்களை கிருபையாய் உங்களை வழிநடத்துவராக. அதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலம் உண்டு என்று சொல்வதை போல அந்த பலத்தினாலே அந்த தைரியத்தினாலே கடவுள் நிச்சயமாய் நம்மை உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோட ஆண்டோடைய பாதத்திலே நம்மை மீண்டுமாக நாம் தாழ்த்துவோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நாமே எல்லா நிலைகளையும் ஆண்டவர் நாம் தந்து கிருபையாய் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இதனாலே ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். இருந்த இடங்களிலே நீங்கள் தலைகளை தாழ்த்தி சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த காலங்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ் வியாதி மூலியமாக அநேக கஷ்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உணவு இல்லாத மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உணவு நாம் கிடைக்கப் பெறுவதற்கு எல்லா மக்களும் இந்த உலகத்திலே உணவோடும் உறைவிடத்தோடும் நல்ல வாழக்கூடிய நிலைகளை தந்தருவதாக என்று சொல்லி முதலாவது ஜெப குறிப்புக்காக நாம் இருந்த இடங்களிலிருந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறது நல்ல தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான சாயந்தர நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த அருமையான இரவு நேரத்திலும் கூட நாங்கள் ஒரு சிலராக கூடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை கர்த்தாவை தேற்றும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிற ஜெப குறிப்புக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே எங்கள் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். கர்த்தாவே இந்த உலகத்திலே நடைபெறுகிற சூழ்நிலைகளை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் தகப்பனே. கர்த்தாவே மக்கள் ஒவ்வொருவரும் பயத்திலும் நடுக்கத்திலும் கர்த்தாவே நடுங்கி போயிருக்கிறாங்க தகப்பனே. இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவே நீர் ஒவ்வொரு மக்களுக்கும் இறங்கி உதவி செய்யும்படியாக, நோயினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. யார் யாரெல்லாம் கர்த்தாவே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தாவே இந்த பயத்தினாலே விரைந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதல் கொடுக்கும்படியாக, சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதற்கென்று பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், கர்த்தாவே தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். பெரிய தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் ஒவ்வொரு இதுக்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் விசேஷ ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுபடியும் ரிக்கவராகி திரும்பி வர நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதற்கென்று கர்த்தாவே ஒவ்வொருவரும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் தான் தகப்பனே. நீங்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கின ஒவ்வொரு மனிதர்களையும் உருவாக்கினீங்க தகப்பனே. நீங்கள் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு கிருபையாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற வழியில தகப்பனே. நீங்க தான் வழி, சத்தியம், ஜீவன் தகப்பனே. உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பாரங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இதற்கென்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷ கிருபைகளை தந்து வழிநடத்த செபிக்கிறோம். அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க மன இறங்கி சுகம் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். தேவையான காரியங்களை அவ்வப்பொழுது கொடுத்து கர்த்தாவே பற்றாக்குறையா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். நீங்க சேவிங் என்று விசுவாசிக்கிறோம். உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு வெகு சீக்கிரத்தில் நீக்கப்பட்டு
இந்தியா தேசம் மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து மக்களும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, 40 நாட்களாக ஆண்டவரே இந்த ஊரில் ஆண்டவரே போடப்பட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இல்லங்களிலே ஆண்டவரே அமைதியாக அமர்ந்திருக்க தேவரீர் செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய திட்டத்தின்படி ஆண்டவரே இந்த உலக நாடுகள் முழுவதுமாக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆனது ஆண்டவரே எல்லா ராஜ்யங்களையும் ஆண்டவரே கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பதை தேவரே நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. விடுதலையாக ஆண்டவரே எல்லாமே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் மனம் போனபடி இஷ்டப்படி நடந்து கொண்டதன் விளைவே இந்த மாபெரும் தண்டனை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த வாதையிலிருந்து ஆண்டவரே இந்த உலக நாடுகள் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உலக நாடுகள் வல்லரசு நாடுகளே திகைத்து போய் நிற்கிறது ஆண்டவரே. செய்வது தெரியாத அவர்கள் எல்லாரும் திகைத்து போய் நிற்பதை தேவரே நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. தேவரீருக்கு முன்பாக எந்த வல்லமையும் ஒன்றுமில்லை என்பதை தேவரீர் நீங்கள் உணர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாதை வெகு சீக்கிரத்திலே நிறுத்தப்பட்டு தேவரீர் மன இரக்கமும் உருக்கமுமாய் இந்த மனிதர்கள் மேல் நீங்கள் கரிசனை கொண்டு இந்த வாதையை நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 40 நாள் என்பது மிகவும் நீண்ட காலம் அன்றாடம் ஒவ்வொருவரும் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் தேவரே நீங்கள் போக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறான் எல்லாருக்கும் போதுமானவராக இருந்த அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறான் இந்த உலகத்தை நீங்கள் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறான் இந்த வாதையை நிறுத்த இந்த வாதையின் மூலமாக இனி ஒருவரும் தங்கள் இன்னுயிரை இழக்காதபடி தேவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறான் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். முற்றும் முழுவதுமாக தேவரே உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புவிக்கிறோம். நீ பெரிய பாதம் படித்து கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநேக மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்களுடைய வேலைக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பவும் தங்களுடைய தொழில், தங்களுடைய வியாபாரம், தங்களுடைய உழைப்பு எல்லாம் மீண்டுமாக கிடைக்கப் பெறுவதற்கு, மீண்டும் அவருடைய வாழ்க்கை இழந்து போனவெல்லாம் இந்த காலங்களில் வருகின்ற காலங்களில் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கள் உதவி செய்வீராக என்று சொல்லி அந்த தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கிற மக்கள், உழைக்கிற மக்களுக்கும் எந்த ஒரு பாடில்லாதபடிக்கு தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, இப்பொழுதுமாக கர்த்தாவே சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் கூடி நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. சர்வ வல்லவரையும் துதிக்கிறோம், சாவாமை உடையவரையும் துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் மாறாத அன்பு தெய்வமே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி ஒரு ஒரு காரியத்தை எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி கர்த்தாவே. எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பாவிகளாகி எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. நாங்கள் செய்த பாவ காரியங்கள் மன்னித்து மறந்து கர்த்தாவே ஒரு விசையா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி கர்த்தாவே, ஒரு விசையா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலைக்காக கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாத கர்த்தாவே. இருந்தாலும் சித்தம் என்றது எங்களுக்கு அறிவில்லை கர்த்தாவே. உங்களுடைய மெல்லிய சித்தத்தை கேட்டு அறிந்து அதன்படி நடக்கிற மக்களாக நம்ம மாற கருவைத்தான் கர்த்தாவே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்துக்கிறோம் கர்த்தாவே. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்துக்கிறோம் கர்த்தாவே. வியாபாரம் செய்கிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே.
கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு மேலாக கத்தாவே இந்த ஷட்டவுனில் நாங்கள் இருக்க போகிறோம் கத்தாவே. இதற்கான தேவைகளை நீங்கள் எங்கள் சந்திக்க கத்தாவே. வியாபாரம் செய்கிறவர்கள் கத்தாவே, உங்களுக்கு சரியான வியாபாரம் உங்களுக்கு கிடைக்க கிருபை தாருங்க கத்தாவே. பொருட்களும் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்க, அதை வைத்து சரியான விலையில் வியாபாரம் செய்ய உங்களுக்கு கிருபை தாருங்க கத்தாவே. எல்லா பொருளும் கத்தாவே அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க கிருபைத்தான் கத்தாவே. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியாதபடிக்கு கத்தாவே தங்கள் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கத்தாவே. நாங்கள் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது கத்தாவே, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க கத்தாவே. அந்த அவங்க செய்கிற ஒவ்வொரு கம்பெனியிலும் கத்தாவே அவங்களுக்கு அந்த சம்பளத்தை சரியான முறையில் கொடுக்க நீங்களுக்கு இதை உதவி புரிங்க கத்தாவே. அவங்க முதலாளி கண்ணில் தயவு கிடைக்க கிருபைத்தாருங்க. அந்த முதலாளி கத்தாவே நீங்கள் அவங்க இதயத்தில் பேசுங்க கத்தாவே. கத்தாவே ஒவ்வொரு நிலைமையும் உங்கள் நாமத்தில் இருந்து கத்தா உங்கள் தயவில் இருந்து அதை சமாளிக்க கிருபைத்தாங்க கத்தாவே. எங்கள் குற்றங்கள் குறைகள் ஏதாவது மன்னித்து மறந்து கொள்ளுங்க கத்தாவே. கத்தாவே எந்த தடைகளும் கத்தாவே வராதபடிக்க கத்தாவே உங்கள் நாமத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க கத்தாவே. இந்த கொரோனாவின் காரியங்கள் கத்தா சீக்கிரம் கத்தாவே எங்களை விட்டு நீங்கி போக எங்களுக்கு கிருபைத்தாங்க கத்தாவே. அதன் கொடூரங்கள் கத்தாவே அழிக்கப்பட்டு போக இரக்கம் பாராட்டுங்க கத்தாவே. அதன் வீரியங்கள் ஒளிந்து போக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க கத்தாவே. கத்தா நாங்கள் எல்லாம் மீண்டுமாக கத்தாவே பழைய நிலைக்கு திரும்பி கத்தாவே உங்கள் நாமத்துக்கு மகிமையாக கத்தாவே நாங்கள் எல்லாம் இந்த இடத்து ஆலயத்தில் வந்து உங்கள் நாமத்தை துதிக்கிற மக்களாக இருக்க கிருபைத்தாங்க கத்தாவே. நிறைய பொறுப்படுத்திக் கொடுங்க கத்தாவே. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னித்து மறந்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள கிருபை தரங்க கத்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. ஆசீர்வதித்துக் கொடுங்க கத்தாவே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் கத்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சும் மன்றாடும் தூய பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய எல்லாருமான ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் நம்பிக்கையோடு கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். யாவையும் சேர்ந்து நாம் சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்று வென்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.